பாண்டியன் சொசைட்டிக்கான நெக்ஸ்ட் வீடியோ இப்போ பார்க்கலாமாங்க. சக்திவேலுக்கு பாண்டியன் குடும்பம் அங்கே கோயிலுக்கு வருது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லைனாலுமே அப்பத்தாக்கு அங்கே வரவங்க கிட்ட யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் குமாரமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியானது கோயிலில் அரசியை மீட் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்டுருணும். ஏன்னா அரசியே நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா குடும்பப்படுத்திருக்கோம். அரசி நம்ம மேலே தப்பாக நினச்சிருந்தாலுமே பரவாயில்ல, நான் உங்கள் அரசி வந்தால் தனியாக மீட் பண்ணி நான் அரசிக்கிட்ட இந்த டைமை மிஸ் பண்ணனா எனக்கு வேறு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே வடிவும் மாரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பர்த்டேவே கொண்டாடிட்டு வந்துடணும். ஏன்னா எதனா பிரச்சனை ஆச்சுன்னா அந்த சக்திவேலால் தான் வரும். ஏன்னா முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவும் சொல்லியும் இங்கே சக்திவேல் கேட்காம இவ்வளோ கோபமாக இருக்காங்க பாண்டியன் குடும்பத்து மேலே. அப்படி என்னதான் கோபமோ தெரியல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்து மேலே அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் வடிவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு சைலண்டாகிறாங்க. எப்படியோ நல்லபடியாக அங்கே போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நல்லபடியாக வந்துடணும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு மாறியுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா பாண்டியன் குடும்பம் கோயிலுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பதட்டமாகவும் நின்றுட்டு இருக்காங்க சாப்பிடாம. உடனே குமாருமே வந்து அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு கிளம்புங்க, ஏன்னா அவங்க வருவாங்க, எல்லாருமே வரன்னு தான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசில் ஆசையும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பொண்ணு கோமதியுமே அத்தைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கு. உங்கள் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே குடும்பமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வருதுன்னா உங்கள் மேலே எவ்வளோ பெரிய பாசம் இருந்தால் அவங்க வரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய கோவம் இது குடும்பத்தில் சண்டை இருந்தாலுமே ஆனால் அவங்கள விட்டு கொடுக்காம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்தே தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பம் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்பத்தா. ஆனால் அரசியோட மனசை நான் புரிஞ்சிக்காமல் அரசியை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டேன். அந்த அரசுக்கிட்ட நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலுமே அதுக்கு அவன் மன்னிப்பாளா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அரசி மேலே இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் இருக்குது. அதே மாதிரி அரசிக்கிட்ட நான் தனியாக பேசினாலுமே அங்கே அரசி எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை யோசிச்சு என்கிட்ட எதுவுமே பேச மாட்டா. ஆனால் அதுக்கு முன்ன என் மேலே அரசி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமும் நம்பிக்கையும் வச்சுருந்தா. அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். அப்போ தான் அவங்கக்கிட்ட நான் எப்படி தான் மன்னிப்பு கேட்டு நான் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் முன்னை விட இப்போ நான் அவங்க மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க மேலே நான் பாசம் வச்சுட்டு இருந்தேன்னா அவங்க என் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா அன்பு இருந்தாங்க. அந்த பாசத்தை நானே கெடுத்துட்டேன். அப்போ தான் என்னால் நான் செஞ்ச தப்பை என்னாலே மன்னிக்க முடியல, அவங்க எப்படி அப்பத்தா என்ன மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அப்பத்தா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாமே பார்த்தீங்கன்னா குமார் நீங்கள் இது எதுக்குமே ஃபீல் பண்ணாத குமார், அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீ நல்லா திருந்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீ அவங்க பிரச்சனைக்குமே எதுவுமே போகாத, ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி இப்போ தான் சால்வ் ஆகிருக்கு. நீ திருப்பியும் அரசுக்கிட்ட நீ எதனா போய் வம்பு பண்ணனா அது பெரிய பிரச்சனையாகும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிகிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுமே நம்ம என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட கேட்குறாங்க. செந்திலுமே உனக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கோ அதையே வாங்கிக்கோ, என்னை எதுவுமே கேட்காத, ஏன்னா நான் உங்ககிட்ட பேசினாதான் நீ என் கூட சண்டைக்கே வரையே, நான் உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீ உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலுமே அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு நம்ம அங்கே வீட்டுக்கு போனதுலேருந்தே எங்கிட்ட சரியாகவும் பேசுறதுல அங்கே நம்ம இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தோம். அதே மாதிரி இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுங்களோட ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தோம். ஆனால் அங்கே தனியாக போயிட்டு என்னால் அங்கே இருக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜுமே வந்து அக்கா என்னக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்பத்தாக்காக நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் ராஜு எதுவுமே வாங்கலை, நான் இதுக்கு மேலே தான் என்னன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம போகிற வழியில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ராஜுமே பார்த்தீங்கன்னா கேட்டதும் இது மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. மீனாவுமே நீ என்ன ராஜி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே அப்பத்தாக்காக நான் மெமரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட அப்படின்னு சொல்ல வரும்போதே பார்த்தீங்கன்னா கதிர் பார்த்தீங்கன்னா வேணாம் இது சர்ப்ரைஸ், நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுறாரு. கதிர் சொன்னதை கேட்டதும் மீனாவுமே என்ன கதிர் அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்கவும் உடனே இங்கே
கதிர் பார்த்தீங்கன்னா, அண்ணி நீங்கள் அங்கே வந்து பார்ப்பீங்கள்ல, அங்கே நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்கல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிட்டுறாரு. கதிர் சொன்னதை கேட்டதும் மீனாவும், சரி கதிர் நீ ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நான் அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வலாகவே இருக்குது நீங்கள் என்ன தான் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. கோமதியுமே பார்த்தீங்கன்னா அந்த புடவையும் எடுத்துக்கிட்டு, நம்ம எங்கள் அம்மாவுக்கு இந்த புடவை ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு, இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு, ஏன்னா இந்த பர்த்டேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புடவை தான் அம்மா கட்டிட்டு வருவாங்க, பாருங்கள் நான் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா செல்வோம். பாண்டியனுமே ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சிருந்தா நீ எதுனாலும் செய், ஏன்னா நான் உனக்காக தான் இப்போ உனக்காகவும் அப்பத்தாவோட நல்ல மனசுக்காகவும் தான் இப்போ பர்த்டேக்கும் நான் வரது. அவங்க ஃபேமிலியில் அப்பத்தா மட்டும்தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷமாகவும் அப்போ சின்ன வயசில் ரொம்பவே தன் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, நான் அவங்கள என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா செல்வம். இதை கேட்டது கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே பயங்கரமாக சந்தோஷமாகவும் அங்கே கிளம்புறாங்க. எல்லாருமே கிளம்புவோம். உடனே எங்கள் செந்திலும் மீனாவுமே நாங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துடுறோம் கோயிலுக்கு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்காக எங்கள் அப்பத்தாக்கு துணி எடுக்கிறதுக்காக அவங்க கடைக்குமே போகிறாங்க. மீனாவுமே அந்த புடவையை பார்த்துட்டு எங்கே அந்த ப்ளூ கலர் நல்லாயிருக்கு அதை எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. உடனே எங்கள் செந்திலுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அங்கே நின்றுடுறாங்க. செந்தில் என்ன சொல்கிறாருன்னா, மீனா உனக்கு உன் செலெக்ஷன் தான் என் செலெக்ஷன், நீ எனக்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ தான் எடுத்து கொடுக்குற, உன் செலெக்ஷனில் தான் நான் போட்டுட்ருக்கேன், அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீயே செலெக்ஷன் பண்ணு, ஏன்னா எனக்கு அது மாதிரி செலெக்ஷன் பண்ணுறதே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. செந்தில் சொன்னதை கேட்டதும் மீனாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அதுவுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இங்கே கோயிலையுமே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவுமே இப்போ பார்த்ததுமே கோமதிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இருக்குது, ஏன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, அது எனக்கு தெரியும். ஆனால் அம்மாவை பார்த்ததும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு வந்திருக்கேன், ஏன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் என் கண் முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கே அவங்க அம்மா கிட்டேயுமே போகிறாங்க. அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா, உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா கோமதியை பார்த்ததும், இது கோமதி நான் உன்னை நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் உன்னை பார்க்குற போது உங்கள் ஃபேமிலி பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக, நீங்கள் வரலன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே எனக்கு வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்ததும் எனக்கு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே நிறைவடைஞ்ச மாதிரி எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே முத்துவேலும் சக்திவேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது முத்துவேலு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சம்மதிக்க வச்சு சக்திவேலை இங்கே கூட்டிகிட்டு வந்தான், ஆனால் நீங்கள் வந்து எல்லாருக்கும் என் பேரை வச்சு நீங்கள் அன்னதானம் போடுறான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இது மாதிரிலாம் யோசிச்சு நான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்கூட பார்க்கல அப்படின்ட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜியுமே அங்கே வந்து அப்பத்தா எப்படி இருக்கீங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஷயமே பண்ணிட்டுறாங்க. விஷ் பண்ணிவிட்டு அப்பத்தா நீங்கள் உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், உடனே ராஜி இதெல்லாம் எதுக்கு ராஜி, நீங்கள் வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இங்கே வந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கே நீங்கள் 100 ஐஸு திருகாசையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தீங்கன்னா வாழ்த்துறாங்க. அதை கேட்டதுங்க சக்திவேலு இதை பார்த்துட்டு பயங்கர கோபமாகவும் இருக்காங்க, ஏன்னா அங்கே சக்திவேலுக்கு பாண்டியன் குடும்பம் அங்கே வந்தது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை, ஏன்னா அப்பத்தா கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியிலுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இந்த பரதேசி பாண்டியன் குடும்பம் வந்தால் தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொன்னதும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் அண்ணா தான் நான் சொல்கிறதவே எதுவுமே கேட்க மாட்டுறாங்க, இப்போ அவங்க பொண்ணு இருக்கால அந்த பாசத்தில் வலிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணட்டும் நான் வந்து என் கடமை வந்து நிற்கிறேன் அவ்வளோதான், ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பர்த்டே நடக்கவே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அரசியை மீட் பண்ணி எப்படியாவது அவருக்கு அரசிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே ஒரு சைடு நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றிட்டு வரதுக்காக கோயிலை சுற்றுறாங்க. அங்கே உடனே குமாரும் பார்த்துட்டு இதுதான் கரெக்டான நேரம், நம்ம இப்போ போய் பேசினா தான் பேசின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
கோயில் பின்னாடியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமாரை பார்த்ததும் அங்கே அரசிக்கு பயங்கரமான கோபமாகவும் இருக்குது. என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. எங்கள் அண்ணனுங்க பார்த்தானுங்களா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. இல்லைங்க அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், இங்கே சண்டை வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குமாருமே அரசி நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல, அரசி என்னை மன்னிச்சுக்கோ அரசி, ஏன்னா நான் உனக்கு எவ்வளவோ பெரிய துரோகமெல்லாம் பண்ணிட்டேன், நான் அதை மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகலாம் வரல, அரசி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அதை பார்த்ததும் உங்கள் அரசிக்கு ரொம்பவே ஃபீலிங்காகவும் இருக்குது. இவர் சொல்கிற மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டதா இல்லை, எங்கள் அண்ணங்க பார்த்தாங்கன்னா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க, பேசாமல் நீங்கள் கிளம்புங்க, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, ஏன்னா எங்கள் அப்பாக்காக தான் நாங்கள் உங்களை மன்னிச்சு விட்டேன், அதே மாதிரி அப்பத்தாக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும் தான் உங்களை மன்னிச்சு விட்டேன், நான் வேறு எந்த நோக்கத்துலையும் மன்னிச்சு விடலை, உங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டலாம் இது மாதிரிலாம் பண்ணலை, நான் உங்கள் மேலே பாசம் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அதை அசிங்கப்படுத்திட்டீங்க, அந்த அசிங்கம் எனக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே அரசிக்கிட்ட, அரசி நீ மன்னிக்க முடியாத தப்பாக தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை மன்னிச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அரசி, நான் உன்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கேன், உங்கள் குடும்பத்தை விட்டு கடத்தி நான் உன்னை எவ்வளோ பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட வச்சுருக்கேன், அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ இது மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கு, ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியில் என்னால் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவே முடியல, எனக்கு படுத்து தூங்கினா கூட ஞாபகம் தான் வருது, உனக்கு செஞ்ச தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமாரமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அரசி குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காத சக்திவேல் பார்த்தீங்கன்னா, என்ன குமார் நீ அங்கே கோர்ட்டில் பண்ண அசிங்கத்தை விட அங்கே கோயிலில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கியா, என்ன பைத்தக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே நீ பாண்டியன் குழியில் நீயும் போயிட்டு அந்த குழியில் விழுந்துட்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணுக்கிட்ட போயிடலாம் நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, நீ உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிட்டு இருக்க குமார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வெளியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இருப்பா, உங்களால் தான் நான் இது மாதிரி ஆனதுக்கு காரணமே, உங்களால் எனக்கு ரொம்ப பெரிய அசிங்கம் வந்தது இல்லாமல் ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு, நான் நிறைய பேருக்கு தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அரசிக்கு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அரசி என்னை மன்னிக்க கூட மாட்டா, ஆனால் நீங்கள் என்ன சின்ன வயசுலேருந்து நீங்கள் அடித்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் வந்திருக்குமா, இவ்வளோ பெரிய அவமானம் வந்திருக்குமா, உங்களால் நான் குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அந்த குற்ற உணர்ச்சி போகணுன்னா அங்கே பாதிக்கப்பட்டவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு, அதை கூட நீங்கள் சொல்ல விட மாட்டீங்க, நீங்களாம் என்னதான் எனக்கு அப்பாவோ நான் என்ன இந்த இதில் பர்த்டே ஃபங்க்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் நாத்துக்குப்பா அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, சைலண்ட்டாக நீங்கள் போங்கப்பா, என் விஷயத்த நான் பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, ஏண்டா மகனே நீ போய் பிச்சை இருக்கிற பொழப்புக்கு நீ ஜெயிலே போயிட்டு கழி தின்னுட்டு இருக்கலாமே, நீ வெளியே வந்ததோட நீ ஜெயிலில் இருந்தனா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும், உன்னப்பா போய் வெளியே எடுத்தானே அவனும் சொல்லணும், இந்த எச்சக்கலை இந்த பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட நீ அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை எழுதி வச்சிருந்தா யார் தான் மாற்ற முடியும், உன்னை நான் என்ன சொல்லியுமே திருத்த முடியாது, நீ ஏதோ ஒன்று பண்ணு குமார், ஆனால் நீ என் கூட எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேசவே கூடாது, அந்த பாண்டியன் குடும்பத்தில் யார்கிட்ட நீ பேசினாலுமே நீ என் கூட எப்பவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சக்திவேல் அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க, ஏன்னா அரசி மேலே எந்த தப்புமே இல்லை, ஏன்னா அரசிக்கு நான் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த குடும்பையும் தாண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து வாழ்ந்தது நாம் தான் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசி என்னை மன்னிச்சுக்கோ அரசி நான் உனக்கு பண்ணது தப்பு தான், உங்கள் அண்ணனுங்களாம் வந்துட்டானா என்ன பார்த்தீங்கன்னா பேசியே சாகடிச்சிருவாங்க, என்னை மன்னிச்சுக்கோ அரசி, நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடும் அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே கோமதியுமே இதை பார்த்துடுறாங்க. குமார் உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, இந்த விஷயத்த பாண்டியன் பார்த்தாருன்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டார், குமார் நீ உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை தான், எல்லாருமே மன்னிச்சிட்டோம், நீ சைலண்டாக கிளம்பு குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா குமார் ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கரமாக இது யோசனையும் ஓடுது. அதுக்கப்புறம் அங்கே அரசி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க, குமார் இது ஒரு வேளை திருந்திட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு குமார் மேலே ஒரு அபிப்பிராயம் வருது. இங்கே அரசிக்குமே பார்த்தீங்கன்னா அரசிக்கு அபிப்பிராயம் வந்தாலுமே அவங்க அப்பாவை விட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, அங்கே குமார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. ஆனால் குமார் இப்படி மாறினது கொஞ்சம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. பாண்டியனுமே அப்பத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இங்கே கோமதி வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டா,
அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய எனக்கு நல்லது, இந்த சின்ன வயசுலேருந்து என்ன எப்படியெல்லாம் நீங்கள் வளர்த்தீங்க. ஆனால் உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரமாட்டோன்னு நினச்சிங்களா? நீங்கள் எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கால்லையுமே பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. உங்கள் பாண்டியன் விழுந்ததுமே, பாண்டியன் நீ எதுக்கு விழுற பாண்டியன், நீ இங்கே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் வந்து இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. ராஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் கதிரும் செந்திலுமே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. அப்பத்தாவை பார்த்து அப்பத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் நிற்கிறாங்க. குமாருமே பார்த்தீங்கன்னா அரசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அரசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கே செந்திலும் கதிருமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. இங்கே குமார் பையில் என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு புத்தி வராது போல், அரசியை பார்க்குற வேலையை இன்னுமே அவன் விடலை போல் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் குமார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே திருந்தி மனசு மாதிரி இப்போ நல்லவனாக வந்து நின்றுட்டு இருக்கான். ஆனால் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.